திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவனெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் இன்று அருள்நந்தி சிவாச்சாரியார் குரு பூஜை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக அருள்நந்தி சிவாச்சாரியார் உடைய வரலாறு சிந்திக்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வை ஆத்தூர் சித்ராமா அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி தர முன் வந்துள்ளார். அவருடைய பொற்பாதங்களை வணங்கி அவர்களை இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு திருவடி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். அம்மா ஆரம்பிக்கலாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணெய் மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர் தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று புரட்டாசி மாதம் பூர நட்சத்திரம், அருணந்தி சிவாச்சாரியாருடைய குரு பூசை திருநாள். அந்த நாளிலே அவருடைய வரலாற்றை பற்றி சிந்திக்குமாறு ஐயா அவர்கள் காலையில் அருள் செய்தார்கள். அதனால் அவருடைய வரலாற்றினை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் சொல்கின்றேன். அருணந்தி சிவாச்சாரியார் சந்தான குரவர்களுள் இரண்டாமவர். மெய்கண்ட சிவாச்சாரியார் மெய்கண்ட சிவத்தினுடைய மாணவர். ஆனா இவர் வயதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரியவர். இவர் திருத்துறையூர் என்று சொல்லப்படக்கூடிய திருவதிகைக்கு அருகில் உள்ள ஒரு தலம் திருத்துறையூர். அந்த திருத்துறையூரிலே அவதரித்தவர். இவர் சகல ஆகமங்களையும் கற்று தேர்ந்தவர். 28 ஆகமங்கள் சிவபெருமான் அருளியதாக சொல்லப்படும் அனைத்து ஆகமங்களையும் கற்று தேர்ந்தவர். அதனால் இவருக்கு சகல ஆகம பண்டிதர் என்பது சிறப்பு பெயராக இருந்தது. இவர் அப்படி ஆகமங்களை எல்லாம் படித்து கரை கண்டவராக இருந்து இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பெண்ணாகடத்திலே அச்சுத களப்பாளர் என்பவர் இவரை தம்முடைய குல குருவாக ஏற்றுக்கொண்டு இவரிடத்தில் அவ்வப்பொழுது பாடங்களை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். அந்த அச்சுத களப்பாளருக்கு மகப்பேறு இல்லாமையால் இவரிடத்திலே என்ன செய்யலாம் என்று கேட்கின்ற பொழுது திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமுறையில திருக்கயிறு சாத்தி பார்க்கின்றார்கள். அப்பொழுது பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நிறைவு என்று தொடங்கும் திருவெண்காட்டு பதிகம் அந்த அந்த கயிறு சாத்தி வந்தபோது கிடைத்தது. அந்த பதிகத்தை அவருக்கு கூறி திருவெண்காட்டை சென்று அடைந்து அங்கே முக்குளத்திலே நீராடி இறைவனை வழிபட்டு வருமாறு கூறுகின்றார். அவர்களும் அவ்வாறே கணவனும் மனைவியும் திருவெண்காட்டினை அடைந்து அந்த முக்குளங்களிலே நீராடி அங்குள்ள இறைவனை வழிபட்டு வருகின்றார்கள். இறைவனுடைய அருளால் அந்த அம்மையார் கருத்தரிக்கின்றார். அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு திருவெண்காட்டு இறைவனுடைய பெயராகிய ஸ்வேதவன பெருமாள் என்கின்ற பெயரை சூட்டுகின்றார்கள். அந்த குழந்தை 2 ஆண்டுகள் நிரம்பி அவர்களுடைய தாய் மாமா வீடு திருவெண்ணெய் நல்லூர்ல அங்க அந்த குழந்தை வீதியில தேரோடி விளையாண்டுட்டு இருக்கு. அப்போ வானத்துல பரஞ்சோதி முனிவர் என்பவர் சென்று கொண்டிருக்கின்றார். அப்படி அவர் போகும்போது இந்த திருவெண்ணெய் நல்லூர்ல இருந்து அந்த அந்த தலத்துக்கு மேல அவரால் நகர முடியல. என்ன காரணம் அப்படின்னு கீழே பார்க்கும்போது பக்குவ முதிர்ச்சியுடைய ஒரு குழந்தைய பார்க்கிறார். 2 வயது நிரம்பிய குழந்தை. ஆனால் பக்குவ முதிர்ச்சியுடைய குழந்தையா இருக்கு. உடனே அவர் கீழே இறங்கி அந்த குழந்தைக்கு ஞான உபதேசம் செய்கின்றார். ஞான உபதேசம் செய்து தன்னுடைய குருவாகிய சத்திய ஞான தரிசினிகள் அப்படிங்கிறவருடைய பெயரை மெய்கண்டார் என்று தமிழிலே அவருக்கு தீட்சா நாமம் சூட்டுகின்றார். அந்த மெய்கண்டார் அப்பொழுது இருந்து அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஞான நூலை பிறருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றது. இதை இந்த சகலாகம பண்டிதர் கேள்விப்படுகின்றார். என்ன 2 வயது குழந்தை என்ன அப்படி சொல்லுது, அதை நாமும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி
பார்க்கின்றார். இவர் எல்லோருக்கும் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இவர் நின்று கொண்டு கேள்வி கேட்கின்றார். "ஆணவத்தின் இலக்கணம் யாது?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே இந்த குழந்தை அவர மேல இருந்து கீழ வரைக்கும் சுட்டி காமிக்குது. உடனே அவரு அந்த சுட்டி காமிச்சதுதான் பக்குவிகளுக்கு ஒரு சொல், ஒரு செயல் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதருக்கு "சும்மா இரு" அப்படின்னு முருகப்பெருமான் அருள் செய்தார். நம்ம இந்த "சும்மா இரு" அப்படிங்கிற வார்த்தைய எத்தனையோ இடத்துல கேட்டிருப்போம். ஆனா அதெல்லாம் நமக்கு உபதேசமாக அமையவில்லை. ஆனால் அருணகிரிநாதருக்கு அது ஞானோபதேசமாக அமைந்து அவர் ஞானத்தை பெற்றார். அதுபோல பக்குவ ஞானிகளுக்கு ஒரு சொல் அல்லது ஒரு செயல் போதும். அவர் இப்படி ஆணவத்தின் இலக்கணம் என்று இவரை காட்டுகின்றார். எதுவும் சொல்லவில்லை. உடனே இவர் சாஷ்டாங்கமாக அவர் திருவடிகளிலே விழுந்து, "எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும்" என்று கேட்கின்றார். அவரும் இவருக்கு உபதேசம் செய்து இவருக்கு அருள்நந்தி சிவம் என்று தீட்சா நாமம் சூட்டுகின்றார். ஆகவே இவர் அருணந்தி சிவம் என்று போற்றப்படுகின்றார். இவர் மெய்கண்டாரிடத்திலே பாடம் கேட்ட முதன்மை மாணவராக திகழ்ந்தார். அவரிடத்திலே பாடம் கேட்டு இந்த சிவஞான போதத்திற்கு உரையாக சிவஞான சித்தியார் என்ற நூலை அருளிச் செய்திருக்கின்றார். இந்த சித்தியார் 2 பிரிவுகளாக உள்ளது. ஒன்று சுபக்கம், ஒன்று பரப்பக்கம். சுபக்கம் சிவஞான போதத்திற்கு உரை போல அமைந்திருக்கும். பரப்பக்கம் என்பது உலகாயதம் முதல் மற்ற நூல்கள் மற்ற மதங்களை எல்லாம் மறுத்து கூறக்கூடிய நூலாக இருக்கும். மீமா அதுல நிறைய நம்ம அகச்சமயங்கள், புறப்புற சமயங்கள் என்று சொல்லப்படுகின்ற பல மதங்களை, உலகாயதன் மதம், பௌத்தம், மேகச்சாரன், இது எல்லாமே புறச்சமயங்கள். பாஞ்சராத்திர மதம் வரைக்கும் இருக்கிற மதங்களை எல்லாம் அதனுடைய கொள்கைகளை கூறி, சைவ சித்தாந்த கொள்கைகளையும் கூறி, இது எப்படி இதிலிருந்து வேறுபடுகிறது, இது எவ்வாறு இந்த கொள்கைகளை எல்லாம் சைவ சித்தாந்த சாத்திரம் எப்படி மறுக்கின்றது என்பதை பற்றி விரிவாக எழுதப்பட்ட நூல் சிவஞான சித்தியார் பரபக்கம். சிவஞான சித்தியார் சுபக்கத்துல சிவஞான போதத்திற்கு அப்படியே விரிவுரை செய்தது போல நூலை அருளி செய்திருக்கின்றார். அதுல 119வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, "அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமது ஆகும். பரநடிக்கு அன்பு இலாதார் புண்ணியம் பாவமாகும். வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி, நரனியல் பாலன் செய்த பாதகம் நன்மை ஆய்ந்தே" அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அறநடிக்கு, அதாவது சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பு இல்லாமல் செய்யக்கூடிய புண்ணியம் கூட பாவமாக ஆகும். ஆனால் சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்புடன் செய்யக்கூடிய பாவம் கூட அறமாக மாறும். எப்படி அப்படின்னா, தக்கன் வேள்வி செய்கின்றான். வேள்வியின் பயன் யாது? ஏதாவது ஒரு நன்மை தான் கிடைக்கும். எந்த வேள்வி செய்தாலும் ஒவ்வொரு வேள்விக்கும் ஒரு பலன் உண்டு. அந்த பலனை கொடுக்கும். அதனால வேள்வி செய்வது என்பது நன்மையில் முடியும். ஆனால் தக்கன் செய்த வேள்வி, அவன் இறைவனை மறந்து ஆணவத்தினால், தான் என்கின்ற ஆணவத்தினால் சிவபெருமானை நிந்தித்து அவன் அந்த யாகத்தை செய்கின்றான். அதனால் அந்த யாகத்திலே அவர் வைரவ கடவுளை அனுப்பி அந்த யாகத்தையும் அவனையும் அழித்தார் என்பது நமக்கு வரலாறு கூறுகின்றது. ஆனால் ஒரு சிறுவன் சிவபூசை செய்கின்றான். அந்த சிவபூசை செய்கின்ற பொழுது தன்னுடைய தந்தையார் சிவபூசைக்கு வைத்திருந்த பால் குடங்களை காலினால் இடரவும் இவன் அந்த தந்தையாருடைய காலை தடித்து விடுகின்றான். தந்தையுடைய காலை வெட்டுறதுங்கிறது பாதகம். ஆனால் இந்த பாதகத்துக்கு பரிசு வைத்தார் சிவபெருமான். ஏனென்றால் அந்த சிறுவன் செய்த போது அவனுடைய சிந்தனை சிவபெருமானுடைய திருவடியில் இருந்தது. சிவபெருமானுடைய திருவடி மேல் அன்பு இருந்த காரணத்தினால் அந்த அந்த பாதகமாகிய செயல் அது பாதகம் இல்லாமல் புண்ணியமாக செய்து அவருக்கு சண்டீச பதத்தை சிவபெருமான் அருளி இருக்கின்றார். ஆகவே சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்புடன் செய்யப்படுகின்ற பாவமாக இருந்தாலும் அது புண்ணியமாக மாறிவிடும். சிவபெருமான் திருவடிக்கு அன்பில்லாதவர் செய்யக்கூடிய புண்ணியமாக இருந்தாலும்
அது பாவ கணக்கில் தான் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது போல பல சித்தாந்த கருத்துக்களை சிவஞான போதத்தை மிக எளிமையாக சொல்லியிருக்கின்றார். அதிலே ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் இவர் சகல ஆகம பண்டிதர் என்று புகழப்பட்டவர். சகல ஆகமங்களையும் கற்று தேர்ந்தவர். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் அளப்பரிதாம் அப்பொருளை அரண் அருளால் அணுக்கள் தருவார்கள். பின் தனித்தனியே தாம் அறிந்த அளவில் தர்க்கமொடு உத்தரங்களினால் சமயம் சாதித்து மிருதி புராணம் கலைகள் மற்றும் எல்லாம் மெய்நூலின் வழிப்புடையாம். அங்கம் வேத அங்கம் சுருதி சிவாகமம் ஒழியச் சொல்லுவது ஒன்று இல்லை. சொல்லுவார் தமக்கு அறையோ சொல்லொணாதே அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, மேல சொல்லப்பட்ட அந்த ஆகமம் முதலிய நூல்கள் எல்லாம் இந்த நூல்கள் எல்லாம் என்னவா 3 வகையாக பிரிக்கின்றார்கள். முதல் நூல், வழி நூல், வழி சார்பு நூல், பூர்வ பக்க நூல் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறார்கள். முதல் நூலில் வழி நூலும், அவ்விரண்டில் சார்பு நூலும், அம்மூன்றில் பூர்வ பக்க நூலும் முறையே அடங்கும். முதல் நூல் என்ன பண்ணும் அப்படின்னா, பொருள்களை வேறு வேறாக எடுத்து கூறுவதால் எல்லா நூல்களும் மேன்மை உடையனவே. என்ன பொருள்களை கூறுகின்றது அப்படின்னா, இது உண்மை பொருள்களை கூறுகின்றது. அப்படி கூறுவதால் இந்த நூல்கள் எல்லாமே மேன்மை உடையனவாகத்தான் ஆகும். வேறு வேறாக எதுக்காக கூறணும் அப்படின்னு சொன்னா, முதல் நூலாகிய வேதாகமங்களில் அனைத்தும் கூறுவதால் அவ்வாறு கூறியுள்ள அளவிடுதற்கு அரிய உயர்ந்த பொருள்களை முழுவதும் உள்ளவாறு உணரமாட்டாத உயிர்கள் முதல்வன் அருளால் அந்த வேதாகமங்களுள் சில பொருளை தத்தம் அறிவிற்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு தடை விடைகளால் நிறுவி தொகுத்தும் விரித்தும் செய்தன. அவையெல்லாம் சைவம் அல்லாத ஏனை சமய நூல்கள் ஆகும். ஆகவே அந்நூல்கள் பூர்வ பக்க நூல் எனப்படும் அப்படின்னு சொல்றார். அதாவது வேதத்தினுடைய உண்மை பொருள்களை உள்ளது உள்ளபடி உணர மாட்டாதவர்கள் தத்தம் அறிவிற்கு ஏற்ப உணர்ந்து அவங்க ஒவ்வொரு நூல் செய்யறாங்க. அந்த நூல்கள் எல்லாம் சைவம் அல்லாத ஏனை சமய நூல்களாகும். அதனால அதையெல்லாம் பூர்வ பக்க நூல்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸ்மிருதி புராணம் முதலாயின எல்லாம் அந்த வேத ஆகம பொருளை இனிது விளங்குதல் பொருட்டு அவற்றை உள்ளவாறு உணர்ந்தோர் செய்த நூலாகும். ஆகவே அந்நூல்கள் வழி நூல்கள் எனப்படும். காருடம் தட்சணம் சிக்ஷை கற்பசூத்திரம் முதலிய அங்க நூல்கள் வேத ஆகமங்களை உள்ளவாறு உணர்வதற்கு சார்பாக பக்கத்தில் நிகழ்வதால் சார்பு நூல் எனப்படும். ஆகவே வேதாகமங்களில் அடங்காத பொருளாக ஒன்றனை எடுத்து சொல்லும் நூல் ஒன்றும் இல்லை. உண்டு என்றும் பிணங்கும் பேதையருக்கு உத்தரம் சொல்லு அறிவுறுத்த இயலாது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. வேதத்தை பொது நூல் எனவும் ஆகமத்தை சிறப்பு நூல் எனவும் சித்தாந்தம் கூறுகின்றது அப்படின்னு சொல்றாரு. வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள். வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள். ஆதி நூல் அனாதி அமலன் தரும் நூல் இரண்டும் ஆரண நூல். பொது சைவம் அரும் சிறப்பு நூலாம். நீதியினால் உலகாக்கும் சத்தினிபாதர்க்கும் நிகழ்த்தியது. நீள்மறையின் ஒழிபொருள் வேதாந்தத்து தீதில் பொருள் கொண்டுரைக்கும் நூல் சைவம். பிற நூல் திகழ் பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் அப்படின்னு சொல்றார். என்ன என்ன இதுல சொல்றார் அப்படின்னா, மேல சொன்ன நூல்கள்ல வேதம் ஆகமங்கள் இரண்டும் எல்லா நூல்களுக்கும் முதல் நூலாகி இறைவனால் தரப்பட்ட நூல். ஏனைய நூல்கள் எல்லாம் இந்த வேத ஆகமங்கள்ல இருந்து வந்ததுனால இவற்றை உயர்த்தி கூறப்படுவன. இறைவன் இருவேறு வகைப்பட நூல் செய்வானேன் அப்படின்னு சொன்னா, இறைவன் பெரும் கருணையால் நீதி நெறியில் நிற்கும் உலகில் உள்ளவர்களுக்கும் ஞான நெறியில் நிற்கும் உயர்ந்தவர்களும் ஆகிய இருவருக்கும் உய்தல் பொருட்டு வேதத்தையும் ஞான நெறியில் நிற்பவர் மட்டும் உய்தல் பொருட்டு ஆகமத்தையும் அருளி செய்தான். வேதம் ஆகமம்னு ஏன் இரண்டாக சொல்றார் அப்படின்னா, அந்த எல்லாருக்கும் நீதி நெறியில் நிற்கும் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது வேதம். ஞான நெறியில் நிற்கும் உயர்ந்தவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது ஆகமம் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இந்த
வேதத்தில் கூறும் கர்ம காண்டத்துள் சிவார்ச்சனை செய்ய என்று கூறி அதனை செய்யும் விதம் அந்த காண்டத்தில் கூறாமையால் அதனை கூறுவதற்காகவும் ஞானகாண்டம் ஆகிய உபநிடதம் பல கடவுள்களுக்கும் பரத்துவம் கூறுவதால் அந்த பல கடவுளர்களுள்ளும் இவன் ஒருவனுக்கே பரத்துவம் கூறுவதாகவும் ஆகமத்தை அருளி செய்தான் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. அதனால வேதத்தை விட ஆகமம் சிறப்பு நூல் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றார். இப்படி பல விளக்கங்கள், சித்தாந்த சைவ விளக்கங்களை மிக தெளிவாக சொல்லுகின்றார். இந்த வழிபாட்டிலே 4 நெறிகளை சொல்கின்றார். சன்மார்க்கம், சகமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், தாசமார்க்கம். இது சங்கரனை அடையும் நன்மார்க்கம். அந்த நன்மார்க்கத்துல ஒவ்வொரு நிலையில இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான முத்தி சொல்றாரு. அதுல ஞானயோ போக நற்கிரியா சரியை என நவிற்றுவதும் செய்வர். சன்மார்க்க முக்திகள் சாலோக்கிய, சாமீபிய, சாரூபிய, சாயுச்சிய என்று சதுர்விதமாம். முன்மார்க்க ஞானத்தால் எய்தும் முக்தி முடிவு என்பர். மூன்றினுக்கும் முக்தி பதம் என்பர் அப்படின்னு சொல்றார். சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்குரிய சைவ நெறி தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், தோழ மார்க்கம், சன்மார்க்கம் என்று 4 வகைப்படும். அதை எதனால் செய்ய முடியும்னா சரியை, சிவக்கிரியை, சிவயோகம், சிவஞானம் என வழங்கப்படும். அந்த நன்மையாகிய 4 மார்க்கத்திற்கு பயன் என்ன அப்படின்னா சிவ சாலோகம், சிவ சாமீபம், சிவ சாரூபம், சிவ சாயுஜ்யம் என்று 4 வகைப்படும். இதுல சிவ சரியை, சிவகிரியை, சிவ யோகம் ஆகிய 3னாலும் என்ன கிடைக்கும் அப்படின்னா சிவசாலோகம், அதாவது சிவ சரியையினால சிவசாலோகம், சிவகிரியை செய்வதால் சிவசாமீபம், சிவயோகம் செய்வதால் சிவசாரூபம் ஆகிய 3 நிலை. இந்த 3 நிலைக்கும் பதமுத்தி அப்படிங்கிற நிலைன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பதமுத்தியில இருந்தாலும் இருக்கிறவங்க சிவபெருமான் நினைத்தா மீண்டும் பூலோகத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த ஞானத்தினால் அடையக்கூடிய முக்திக்கு சிவ சாயுஜ்யம்னு பேரு. அது பரமுத்தி அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த சிவ சாயுஜ்யம் அப்படிங்கிறது சிவபெருமான் திருவடியில் இரண்டர கலந்து நின்று நித்திய ஆனந்தத்தை அனுபவித்து வாழ்வது. சிவ சாலோகம் அப்படின்னா என்னன்னா சிவபெருமான் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கும் உலகத்துளெல்லாம் எல்லா இடத்திலும் தடையின்றி அங்கே சஞ்சரித்து அந்த உலக போகங்களை அனுபவித்து வாழ்வது சிவசாலோகம். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா சிவ சரியை செய்யக்கூடியவர்கள், சரியை தொண்டு செய்பவர்களுக்கு சிவசாலோகம் கிடைக்கும். சிவகிரியை செய்தல் அவங்களுக்கு சிவ சாமீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி கிடைக்குது. அந்த முக்தி எப்படி இருக்கும்னா அந்த உலக போகத்தை அனுபவிப்பதோடு, அதாவது சிவ போகத்தை அனுபவிப்பதோடு மைந்தருக்கு உலகாகிய உரிமை போல சிவபெருமானுக்கு சமீபமாக, அதாவது அவருக்கு அருகில் இருந்து கொண்டு அந்த போகங்களை அனுபவித்து வாழ்தல். சிவயோகமாகிய நெறியில நின்றவர்களுக்கு சிவ சாரூபம் எனப்படும் முக்தி கிடைக்கும். தோழருக்கு உரிய உரிமை போல சிவபெருமான் கொண்டருளும் திருமேனிகளுள் ஒரு திருமேனியை பெற்று அந்த திருமேனிக்கு உரிய அணிகலனும் போக அனுபவமும் உடையவராய் வாழ்வதாகும். அந்த சரியை நெறினா என்ன, சற்புத்திர நெறினா என்ன, கிரியை நெறி அப்படின்னா என்ன, சகமார்க்கமாகிய தோழ நெறினா என்ன அப்படிங்கறதையெல்லாம் விரிவா சொல்றாரு. சரியை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாசமார்க்கம் சாற்றி சங்கரன் தன் கோயில் தலம் அழகிட்டு இலகு திருமெழுக்கும் சாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பல சமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திருவிளக்கு இட்டு திருநந்தவனமும் செய்து திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர் தம் பணியும் இயற்றுவது. இச்சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்பர். அதாவது திருக்கோயில் அழகிடுதல், திருமெழுக்கிடுதல், அங்கே போதுகளை கொய்து மாலை கன்னி முதலியவற்றையெல்லாம் சமைத்து அவருக்கு சாத்துதல், அப்புறம் புகழ்ந்து பாடுதல், திருவிளக்கு இடுதல், திருநந்தவனம் அமைத்தல், அடியார்களை கண்டால்
அவர்களிடம் சென்று அடியேன் செய்வது யாது, எனக்கு பணியீர், எனக்கு பணி உத்தரவிடுங்கள் என்று கூறி அவர்கள் சொல்கின்ற பணியையும் செய்வது. இது எல்லாமே தாச நெறியாகிய சரியை இலக்கணத்திலே சொல்கின்றார். இந்த நெறியில் நிற்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முத்திக்கு சிவசாலோக முக்தி அப்படின்னு சொல்றாரு. புத்திர நெறியாகிய கிரியை, அதாவது சிவ பூசை செய்பவர்கள், இது சற்புத்திர மார்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த புத்திர மார்க்கம் என்ன அப்படின்னா, புத்திர மார்க்கம் புகழில் புதிய விரைப்போது புகை ஒளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு 5 சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பத்தியினால் அருச்சித்து பரவி போற்றி பரிவினோடும் எரியில் வரும் காரியமும் பண்ணி நித்தலும் அக்கிரியையினை இயற்றுவோர்கள் நின்மலன் தன் அருகு இருப்பர் நினையும் காலே அப்படின்னு சொல்றார். புத்திர நெறியாகிய இந்த நெறியில இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, புதிய நறுமணமுடைய மலர்கள், தூபம் தீபம் திருமஞ்சனம் திரு அமுது முதலிய பூசைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேடி அமைத்து கொண்டு அப்பொருள்களை 5 சுத்தி செய்து, அதாவது பூத சுத்தி, ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று சொல்லப்பட்ட 5 வகையான சுத்திகளையும் செய்து சிவாசன மூர்த்தி மூல மந்திரங்களினால் ஆசனம் இட்டு அந்த ஆசனத்தில் மூர்த்தியை எழுந்தருளச் செய்து அந்த மூர்த்தியில் மூர்த்திமானாகிய சிவபெருமானை பாவனை செய்து வெளிப்படுத்தி நிர்மலமாகிய மெய் அன்பினால் அர்ச்சனை செய்து துதித்து வணங்கி வழிபாடு இயற்றி நித்திய அக்னி காரியமும், அதாவது வேள்வி வளர்த்தல் ஆகியவையும் செய்து முடிப்பது சிவபூசை அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்திர மார்க்கத்தில் நிற்பவர்களுக்கு சிவ சாமீபம் ஆகிய பதமுக்தியை இவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது தோழ நெறியாகிய சக மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய இலக்கணம் என்ன சொல்றாருன்னா, சகமார்க்கம் புலன் ஒடுங்கி தடுத்து பலி இரண்டும் சலிப்பற்று முச்சதுர முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றில் வரும் பொருள்கள் உணர்ந்து அக்கு அணைந்து போய் மேலேறி அலர் மதிமண்டலத்தின் முகமார்க்க அமுது உடலம் முற்று தேக்கி முழுச்சோதி நினைந்து இருத்தல் முதலாக வினைகள் உலகமார்க்க அட்டாங்க யோகம் முற்றும் உழத்தல் உழந்தவர் சிவன் தன் உருவத்தை பெறுவர். தோழமார்க்கமாகிய இந்த யோக நெறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த கீழ் நோக்கி செல்லும் வாயுவை மேல் நோக்கி செல்லும் வாயுவையும் ரெண்டையும் அடக்கி சுழுமுனை வழியில் வாயுவை செல்லும்படி நிறுத்தி மனத்தை விடயங்களில் செல்ல ஒட்டாத திருப்பி முக்கோணம் சதுரம் முதலிய அடையாளங்களை உடைய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் முதலிய 6 ஆதாரங்களையும் உணர்ந்து அந்த ஆதாரங்களில் தேவதைகளை தியானித்து அந்த 6 ஆதாரங்களிலும் சிவபெருமானை வெளிப்படுத்துவதாக நிற்கும். இது 6 ஆதாரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்கினை என்று சொல்லப்படும். இந்த 6 ஆதாரங்களிலும் வாயு எப்பயும் வாயு என்ன பண்ணும், வெளியே போகும், உள்ள வரும். இந்த வெளியே உள்ளே வரும் இந்த வாயுவை அடக்கி அதுக்கு வெளியே செல்லும் வாயுவுக்கு ரேசகம் அப்படின்னு சொல்றது, உள்ளே இழுக்கக்கூடிய அந்த வாயுவுக்கு பூரகம் அப்படின்னு சொல்றது, வெளியே செல்வதை மேல் நோக்கி செல்லும் வாயு நிஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே செல்லும் பொழுது கீழ் நோக்கி செல்லும் வாயு இதற்கு உசுவாசம் என்று சொல்வார்கள். இந்தவாறு செல்லாமல் அதை அடக்கி வைப்பதற்கு கும்பகம் என்று சொல்வார்கள். இந்த கும்பகம் சுழுமுனை நாடி வழியாக அகத்தில் ஓர் குறியில் மனத்தோடு கூட நிறுத்தி பழகுவதே வாயுவை அடக்கும் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதற்கு நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படிங்கிற ஒரு நிலைகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த நிலைகள் எல்லாம் இருந்து அதை செய்தல். அதுல நியமம் அப்படின்னு சொன்னா தவம், சுத்தமுடைமை, தத்துவ நூல் ஆராய்தல், பெற்றது கொண்டு மகிழ்தல்,
தெய்வம் வழிபடுதல் இதற்கு நியமம் அப்படின்னு பேரு. ஆதனம் அப்படிங்கிறது உட்கார்ந்து இருக்கும் முறைமையில் பல்வேறு வகையை குறிக்கும். அதாவது எவ்வாறு இருந்தால் அனுசந்தானம் இடையறாமல் சிந்தித்தருக்கு அனுசந்தானம் வேறு. நீல நினைந்தடியேன் அப்படின்னு பாடுவார் சுந்தரர். இறைவனை எப்படி நினைக்கணும் அப்படின்னா நீல நினைக்கணும், இடைவிடாமல் இருக்கணும். அப்படி இடைவிடாமல் சிந்திக்கிறதுக்கு அனுசந்தானம் அப்படின்னு பேரு. அப்படி செய்வதற்கு சமமாய் இருக்குமோ அவ்வாறு இருப்பது இதற்கு ஆதனம் அப்படின்னு பேரு. பிராணாயாமம் என்பது பிராணவாயுவை அடக்குவது. அது மந்திர ஜபத்துடன் அடக்குவது. உள்ள இழுக்கும் போது ஒரு மந்திரம், வெளியே விடுறதுக்கு மந்திரம், அடக்குவதற்கு மந்திரம் என்று மந்திரங்கள் மூலம் அடக்குவது. பிரத்யாகாரம் என்பது மனத்தை புறத்து செல்ல ஒட்டாமல் அடக்குவது. அலைபாய்கின்ற மனதை இப்படி வெளியே போகாம உள்ள ஒரு இடத்துல இறை சிந்தனையோட கொண்டு வந்து அடக்கிறது பிரத்யாகாரம். தாரணை என்பது மனத்தை அகத்து ஓரிடத்தில் நிறுத்துவது. மனதை வந்து அங்க எங்கேயும் அலைபாயாம நிலை நிறுத்துறதுக்கு தாரணை அப்படின்னு பேரு. தியானம் அப்படிங்கிறது வழிபடு கடவுளின் வடிவத்தை, அதாவது மூர்த்தியின் சொரூபம் என்று சொல்வார்கள். இந்த மூர்த்தியின் வடிவத்தை மனதால் பாவித்து சிந்தித்தல். சமாதி அப்படிங்கிறது என்னன்னா மூர்த்தியாகிய தோற்றமும் சிந்திப்பதாகிய தொழிலும் சிந்திக்கின்ற தானும் ஆகிய பேதங்கள் இன்றி மூர்த்தியும் தானும் இரண்டர கலந்து நிற்பதை குறிக்கும். இந்த 8ம் தான் தோழநெறி அப்படின்னு சொல்றாரு. அதாவது நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லி அசபை அப்படிங்கிறது இதுல முதல்ல வருது. இது எல்லாத்தையும் வந்து அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோக நெறியில நிற்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முத்தி என்ன அப்படின்னா சாரூபம். அதாவது இறைவன் போல ஒரு திருமேனி கொண்டு அங்கே வந்து வசிப்பதுதான் சாரூபம். ஆனால் இதற்கு மேல இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைக்கு மேலானது. இறுதியாக இருக்கக்கூடியது சன்மார்க்கமாகிய ஞானத்தின் இலக்கணம். இதுக்கு ஞான மார்க்கம் அப்படின்னு பேரு. இதுல நிற்பவர்கள் சிவ சாயுச்சியத்தை அடைவார்கள். இது என்ன செய்யறது அப்படின்னு ஞான மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா சன்மார்க்கம் சகல கலை புராண வேத சாத்திரங்கள் சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து பன்மார்க்க பொருள் பலவும் கீழாக மேலாம் பதி பசு பாசம் தெரித்து பரமசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான நேயமுடு ஞாதிருவும் நாடாவண்ணம் பின்மார்க்க சிவன் உடனும் பெற்று ஞான பெருமை உடையோர் சிவனை பெறுவர் தானே அப்படின்னு சொல்றார். என்ன அப்படின்னா ஞான நெறி அப்படிங்கிறது என்னன்னா எல்லா கலை ஞானங்களும் புராணங்களும் வேத சிவாகமங்களில் உள்ள கர்ம காண்டங்களும் ஏனை சமய சாத்திரங்களையும் ஆராய்ந்து அவற்றின் பொருள்கள் யாவும் கீழ் என கண்டு கழித்து இதுல ஞான நெறியில நிக்கிறது எல்லா நூல்களையும் படித்து அதில் சொல்லப்படும் பொருள்கள் எல்லாம் கீழானது என்று கழித்து மேலாகிய பதி பசு பாசங்களின் தடத்த இலக்கணங்களையும் அவற்றிலும் பசு பாசம் நீக்கிய பதியின் சொரூப இலக்கணத்தையும் உணர்த்துவதாகிய ஞான சாத்திரங்களை தானாக ஓதியும் ஆசிரியனிடத்து கேட்டும் கேட்டவாறு சிந்தித்தும் சிந்திப்பதில் காணப்படும் காண்பான் காட்சி காணப்படும் பொருள் ஆகிய சவிகற்ப ஞானத்தையும் கடந்து அந்த மூன்றுமின்றி அத்துவிதமாய் இயைந்து அகண்டாகார சச்சிதானந்த பிழம்பாகிய சிவபெருமானிடத்தில் நிர்விகற்ப ஞானத்தால் செய்யும் வழிபாடு ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாம் ஈனம் இலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனை அடைவிக்கும் எழில் ஞான பூசை. ஊனமிலா கண்மங்கள் தபம் செபங்கள் தியானம் ஒன்றுக்கு ஒன்று உயரும். இவை ஊட்டுவது போகம் ஆனவையால் மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடு எய்த அறிந்தோர் எல்லாம் அப்படின்னு சொல்றார். என்ன அப்படின்னா இந்த இறைவனை வழிபடும் முறை 5 வகையாக சொல்கின்றார். அது என்னன்னா கண்மயாகம், தவயாகம், செபயாகம், தியான யாகம், ஞான யாகம் அப்படின்னு சொல்றார். யாகம் அப்படின்னு சொன்னா வழிபாடு என்று பொருள். அதுல வந்து குறைவு இல்லாத
கண்மயாகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, விடிவதற்கு 5 நாழிகை முன்பு எழுந்திருந்து செய்யும் சிவ சிந்தனை முதலாக சிவபூசை, அக்னி காரியம் ஈராகிய செயல்கள். அதாவது அகப்பூசை, புறப்பூசை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சிவ சிந்தனையோடு செய்யப்படக்கூடிய சிவபூசை, அக்னி காரியம் வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்கும் கண்மயாகம் அப்படின்னு பேரு. தவயாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாந்திராயன விரதம் முதல்ல ஆன விரதங்கள். அதாவது சாந்திராயணம் அப்படிங்கிறது என்னன்னா, அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் நம்ம உண்ணும் அன்னத்தை வந்து 15 பங்காக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பங்காக குறைத்து உண்ணுவது. அப்புறம் பௌர்ணமி முதலாய அமாவாசை வரைக்கும் அவ்வாறே கூட்டி உண்ணுவது. இந்த மாதிரி உணவை வந்து குறைத்தும் கூட்டியும் உடம்ப வந்து மெலிவிக்கக்கூடிய அஹ், அந்த விரதங்கள் அதை செய்யறதுக்கு தவயாகம் அப்படின்னு பேரு. செபயாகம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மந்திரங்களை வாசகம், ரகசியம், மானதம் என்னும் முறையில் தத்தம் தகுதிக்கு ஏற்றவாறு செபித்தல். உபதேசம் செய்யப்பட்ட மந்திரத்தை வாசகம் அப்படின்னா மற்றவங்களுக்கு கேட்கும்படியாக செபித்தல். ரகசியம் என்பது தன்னுடைய செவிக்கு, தன்னோட காதுக்கு மட்டும் கேட்கும்படி செபித்தல். மானதம் அப்படிங்கிறது 5 எழுத்தை மனதால் பாவித்தல். முன்னைய 2, அதாவது வாசகத்திலையும் ரகசியத்திலையும் தன்னுடைய செவிக்கு கேட்கும்படியும் மற்றவங்களுக்கு கேட்கும்படியாகவும் சொல்லப்பட அந்த மந்திரங்கள் வந்து எண்ணிக்கை கூடும். மானதத்துல வந்து எண்ணிக்கை வந்து கூடாது. இதுல எண்ணிக்கையே கிடையாது. மனசுல நினைக்கிறதுக்கு எண்ணிக்கை கிடையாது. எவ்வளவு வேணா சொல்லலாம். இப்படி செய்யக்கூடியதற்கு ஜபயாகம் அப்படின்னு சொல்றாரு. தியான யாகம் அப்படிங்கிறது என்னன்னா, இருதயம் முதலிய இடங்களில் சதாசிவன் முதலிய மூர்த்திகளின் திருமேனிகளை பாவித்து தியானிப்பது. இந்த 4 யாகங்களுமே ஒன்றுக்கு ஒன்று உயர்வானது. அப்படி உயர்வானதாக இருக்கின்ற போது பொருள் உலகப்பற்று நீங்கி பெறுவதை குறிப்பதாகும். அதாவது உலகத்தின் மேலுள்ள பற்றுக்கள் எல்லாம் குறைந்து சிவபெருமான் சிவ சிந்தனை மேலாக இருக்கக்கூடியது. ஆனா அந்த பற்று வந்து அறவே நீங்கிடுமா அப்படின்னு கேட்டா அப்படி அறவே நீங்காது. அதனால இந்த வழிபாடுகள் வந்து போகத்தை கொடுக்கும். போகம் அப்படின்னா உலக போகம் அல்ல, சிவபோகம். அந்த சிவபோகம் அப்படிங்கிறது என்னன்னா, சாலோகம் முதலிய பதமுத்தி. இந்த 3 முத்திகளை இது கொடுக்கும். இப்படி இந்த 4மே இப்படி 4 நெறிகளை கொடுக்கும். இந்த ஞான யாகம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஞான யாகம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஞான சாத்திரத்தை முன்னோடு பின் மலைவர ஆசிரியனின்றி படித்தலும், அதாவது ஆசிரியர் இல்லாமலே ஞான நூல்களை படிக்கிறது. 2வது தான் படித்தபடி பக்குவமுடைய பிறருக்கு படிப்பித்தல். தான் படிச்சதை மற்றவங்களுக்கு சொல்றது. அப்புறம் அந்த சாத்திர பொருள்களை நுட்பமாய் ஆராய்ந்து பிறருக்கு சொல்வதும். இவ்வாறு சொன்னாலும் அது ஆராய்ச்சி அறிவு ஆகத்தான் இருக்குமே தவிர அனுபவ அறிவாக ஆகாது. அதனால அனுபவ அறிவு விளங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞான ஆசிரியனிடத்து உபதேச முறையில் அந்த சாத்திர பொருட்களை கேட்க வேண்டும். இது 4வது. ஞானாசிரியரிடத்தில் உபதேசத்தை பெறுதல் 4. 5 கேட்டவாறே தனித்து இருந்து சிந்தித்தல். 5 வகையா சொல்றாரு இந்த ஞான யாகத்தை. ஞான சாத்திரத்தை முதல்ல தான் படித்தல், 2வது மற்றவர்களுக்கு சொல்லி படிக்க வைத்தல், 3வது அதை வந்து ஆராய்ந்து அதை சொல்றது. இப்படி சொல்றதுனால அறிவு தான் உண்டாகுமே தவிர அனுபவம் உண்டாகாது. அப்ப அனுபவம் உண்டாகணும் அப்படின்னா 4வது ஞானாசிரியரிடத்துல சென்று உபதேசம் கேட்க வேண்டும். அப்புறம் அந்த கேட்டதை தியானித்தல், சிந்தித்தல். அப்படி சிந்திக்கிறது 5வது. இப்படி இந்த ஞான யாகம் செய்வதுதான் முத்தி. எந்த முத்தி தரும்னா பரமுத்தியை தரும் அப்படின்னு சொல்றார். அப்போ பரமுத்தி அடைய விரும்பும் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 வகையான இந்த ஞான யாகத்தினாலேயே சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம நம்ம எல்லாருக்குமே வந்து முக்தி அடையணும் அப்படிங்கிற விருப்பம் உடையவர்கள் ஆன்மாக்கள் எல்லாமே முக்தி அடையணும் அப்படின்னு தான் விரும்பும். இதுல எந்த முக்தி அடையணும் அப்படின்னா பரமுக்தி அடையணும்.
இப்ப பரமுத்தி அடைந்தா மீண்டும் இங்க பிறக்க வேண்டியதில்லை. மற்ற பரமுத்திக்கு முன்னாடி இருக்கிற 3 முத்தியாகிய அந்த முத்திகளை பதமுத்திகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பதமுத்தியில் இருக்கிறவங்க எப்ப வேணா சிவபெருமான் பூமியில பிறக்க வைப்பார். அதனாலதான் அம்மையார் வந்து கைலாயத்துல போய் கேட்டாங்க. இரவாது இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டாரு. அப்ப மறுபடியும் பிறப்பு இருக்குமா? இறைவன் திருவடி அடைச்சிட்டா எப்படிங்க பிறப்பு வரும் அப்படின்னா, இந்த பதமுத்தியில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் இறைவன் நினைத்தால் பிறப்பு உண்டாகும். அப்படி வந்தவங்க தான் இந்த அருளாளர்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாருமே மேல இருந்து வந்தவங்க தான். பதமுத்தியில இருந்து இங்க வந்தவர்கள். அதனால வந்து மீண்டும் என்ன பண்ணுவாரு? சிவபெருமான் நினைச்சா பிறக்க வச்சிடுவார். அப்போ பிறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்ததான் அம்மா சொன்னாங்க, மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இப்ப மறுபடியும் நான் பிறந்துட்டேன்னா உன்னை என்னைக்கும் மறக்காம இருக்கணும் பெருமானே. அப்படி இன்னும் வேண்டும். அது மாத்திரம் இல்ல, இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க அப்படின்னு சொன்னார். இப்போ இறைவன் ஆடும்போது அடியில இருந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். அதுதான் வந்து பரமுத்தி. அதாவது இறைவனுடைய திருவடியில இரண்டர கலத்தல். தாழ்தலை அப்படின்னு 2 வார்த்தை. அது ரெண்டையும் ஒன்னா சேர்க்கும் போது தாடலை அப்படின்னு மாறும். அப்ப இது பிரிக்க முடியாத அளவுக்கு இறைவனுடைய திருவடியில அந்த சிவ ஆனந்தத்தை அனுபவிக்கும் அந்த ஒரு இடம் மட்டும்தான். அந்த இடத்துல ஆன்மாவுக்கு தான் ஆன்மா என்பதோ தான் சிவபோகத்தை சிவ சிவா சிவ ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் என்கின்ற உணர்வு கூட இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நிலைக்குத்தான் பரமுத்தி அப்படின்னு பேரு. அந்த பரமுத்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஞான நூல்களை கற்பித்தல், கற்றல், கற்பித்தல், கேட்டல், கேட்பித்தல், தெளிதல், நிட்டை கூடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தானா படிச்சா எல்லாம் விளங்கிடுமா அப்படின்னா, தானா படிச்சாலும் அது அறிவுதான் விளங்குமே தவிர அனுபவமாக விளங்காது. அப்படி அனுபவம் விளங்கணும் அப்படின்னா அதற்கு ஞானாசிரியருடைய உபதேசம் வேண்டும். தக்க ஞானாசிரியரிடத்திலே சென்று இந்த பாடங்களை எல்லாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற பொழுது இந்த ஆன்மாவிற்கு பக்குவம் ஏற்படும். பக்குவம் ஏற்பட்டு அது பரமுத்திக்கு செல்லும். அப்ப பரமுத்திக்கு சென்றால் மீண்டும் பிறக்கும் நிலை வாராது. அப்போ இந்த சரிய கிரிய யோகம் எல்லாம் வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பா வேணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நிலையில இருந்துதான் மேல போக முடியும். எடுத்த உடனே 4வது படிக்கு போக முடியாது. முதல் படியில காலை வச்சு 2வது படியில காலை வச்சு 3வது படியிலையும் வச்சு அதுக்கப்புறம் தான் 4வது படிக்கு போக முடியும். அப்போ சரியை செய்ய வேண்டும். சரியை செய்ய 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 அந்த சரியையில வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் கிரியை சிவபூசை செய்ய வேண்டும். சிவபூசை செய்கின்ற பொழுது அதிலே மனம் ஒடுங்கி 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 மனமானது அமைதியுற்று அடுத்ததாக சிவயோக நிலைக்கு செல்லும். சிவயோக நிலைக்கு சென்றாலும் இந்த 3 நிலையிலையும் மீண்டும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எங்க பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, ஞானாசிரியரிடத்து உபதேசம் கேட்கும் வகையான பிறப்பு கிடைக்கும். அப்ப ஞானாசிரியரிடத்து உபதேசம் எல்லாராலையும் கேட்க முடியுது. இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கு. அத்தனை உயிர்களும் ஞானாசிரியரிடத்திலே அணுகி உபதேசம் கேட்பதில்லை. அந்த உபதேசம் கேட்கும் பக்குவத்தை வரும்படியான குடும்பத்தில அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஆன்மா பிறக்கும். அப்ப ஞானாசிரியரிடத்திலே உபதேசம் கேட்டு பரமுத்திக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே சரியே கிரியே யோக நெறியில் நின்றிருக்க வேண்டும். பல ஜென்மங்களிலே அந்த மாதிரி நின்றவர்களால் மீண்டும் இறைவன் அருளால் இந்த பூமியில பிறந்து ஏன்னா அந்த 3 நெறியிலையும் நின்றால் அறிவுதான் விளங்குமே தவிர அனுபவம் ஏற்படாது. அந்த அனுபவம் ஏற்படணும் அப்படின்னா ஞானாசிரியருடைய உபதேசம் அவசியம் வேண்டும். அப்படி ஞானாசிரியரிடத்தில் உபதேசம் பெறத்தக்க வகையில் இறைவன் பிறப்பித்து அந்த ஞானாசிரியரிடத்து உபதேசம் பெற்ற பின் அந்த ஆன்மா இறைவனுடைய அடியில் இரண்டர கலக்கும் நிலையை எய்தும் அப்படின்னு இந்த சிவஞான போதத்திற்கு இந்த சித்தியாருடைய ஒரு விருத்த பாதி போதும் அப்படின்னு சொல்வார் பட்டினத்தார். மற்ற நூல்களை எல்லாம் ஒரு ஒரு பாட்டையும் முழுசா படிக்கிறதும் சரி, சித்தியார்ல இருக்கிற ஒரு பாடலுக்கு ஒரு விருத்தம்னு பேரு. அந்த விருத்தத்துல ஒரு பாதி பாட்டு படிச்சாலே போதும், நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு இந்த நூலை வந்து மிக எளிமையாக இந்த சுபக்கம் என்ற நூலை அருள்நந்தி சிவம் நமக்கு அருளி செய்திருக்கின்றார்.
அவருடைய குரு பூசை நன்னாளிலே அதை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினை நமக்கு ஐயா அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அவருடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவான வணக்கம். இந்த இந்த சாத்திர நூலை படிக்க படிக்க இன்னும் இன்னும் கொஞ்சம் படிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் கேட்கலாமா, இந்த நூல்ல வந்து நிறைய சொல்லியிருக்கிறார். சிவஞான போதத்துல சொல்லப்பட்ட 12 சூத்திரங்களுக்கும் மிக விரிவாக நமக்கு எளிமையாக புரியும்படியாக இந்த நூலை அருணந்தி சிவம் அவர்கள் அருளி செய்திருக்கின்றார்கள். இந்த அருணந்தி சிவாச்சாரியார் வந்து திருத்துறையூரில் பிறந்து அந்த திருத்துறையூரிலேயே முத்தியடைந்தவர். இந்த திருத்துறையூர் அப்படிங்கிறது திருவதிகைக்கு அருகில் உள்ளது. அங்க போய் திருத்துறையூர்னு கேட்டா யாருக்கும் இப்ப தெரியல. அங்க இருக்கவங்கலாம் அந்த ஊருக்கு தித்தலூர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தித்தலூர் அப்படிங்கிற அந்த திருத்துறையூரிலே சிவ சிவ ஆலயம் இருக்கின்றது. அது வந்து சுந்தரரால் பாடப்பெற்ற ஆலயம். சுந்தரர் வந்து திருத்துறையூருக்கு வழி கேட்கின்ற போது அங்கே ஒரு முதியவர் வேடத்திலே இறைவனே வந்து அந்த ஊருக்கு வழிகாட்டியதாக அங்கே வழிகாட்டியநாதர் அப்படின்னு ஒரு கோயில், ஒரு சிவலிங்கம் மாத்திரம் அங்க இருக்கு. அவர் பார்த்தா அந்த லிங்கத்தை பார்த்தாலே ஒரு வயதான தோற்றமுடையவர் அமர்ந்திருப்பது போன்று ஒரு தோற்றம் இருக்கும். அந்த அந்த சிவலிங்கத்துக்கு போற வழியில அருணந்தி சிவத்தினுடைய அந்த அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய அந்த குருமூர்த்தம் அங்கே அமைந்திருக்கின்றது. அவர் வந்து அந்த ஊரிலேயே பிறந்து அந்த ஊரிலேயே இறைவனுடைய திருவடியை அடைந்திருக்கிறார். இவர் மெய்கண்டாரிடத்திலே பாடம் கேட்டிருக்கின்றார். மெய்கண்டாருடைய ஆசிரியர் மாணவர்கள் மிகச் சிறப்பாக 12 பேரை குறிப்பிடுவார்கள். அதில் முதல் மாணவராக இருந்தவர் அருணந்தி சிவம். அவருடைய உபதேசத்தினால் அருணந்தி சிவம் என்று இந்த சகலாகம பண்டிதர் அப்படிங்கிற பெயர் மறந்து என்ன இவர் சகல ஆகமங்களையும் படிச்சதுனாலதான் இந்த ஆகமங்கள் என்ன சொல்லுது, அந்த ஆகமத்திலிருந்து நமக்கு என்ன அதை படித்தால் என்ன கிடைக்கும், வேதம் என்ன சொல்லுது, வேதத்துக்கு மறை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அதனால அதை வந்து அது சொல்லும் பொருளை முழுமையாக நம்மால் உணர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய அறிவு விளக்கமாக இருக்காது. அது மாத்திரமல்ல, அது வந்து சிவ பரத்துவம் அல்லாது மற்ற தெய்வங்களுக்கும் பரத்துவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதனால் அது பொது நூல். ஆனா பெருமானுடைய பரத்துவத்தை மட்டும் சொல்வதனால் ஆகமம் சிறப்பு நூல் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த பாடல்களை எல்லாம் சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து ஆகமங்களை படிக்காம ஆகமங்களை சொல்றதுக்கும், அவர் ஆகமங்களை கற்று கரை தேர்ந்தவராக இருந்து ஆகமங்களை பற்றி சொல்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விளக்கமாக இவர் இந்த நூலை அருளி செய்திருக்கின்றார். அந்த சகலாகம பண்டிதர் அப்படிங்கிற அந்த பெயர் மறைந்து அருள்நந்தி சிவம் அப்படின்னு மெய்கண்டார் சூட்டிய அந்த தீட்சா நாமமே இவருக்கு நாமமாக அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்டவர் இந்த புரட்டாசி மாதம் பூர நட்சத்திரத்திலே இறைவன் திருவடி சித்தாத்வித முத்தி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சித்தாத்வித முத்தியடைந்த அருணந்தி சிவம் அவருடைய பொற்பாத கமலங்களை வணங்கி அவருடைய அருளால் நமக்கும் இந்த நூல்கள் எல்லாம் அவருடைய அருளாலே நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு அமைய வேண்டும் என்று இந்த வகையில ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாணியில சொல்லியிருக்கேன். அது இன்னும் சிறப்பாக சொல்லக்கூடிய, இன்னும் நன்கு அது அனுபவத்தினால் சொல்ல வேண்டும். இது வந்து அறிவினால் சொன்னா விளங்காது. அனுபவித்து அனுபவித்து சொல்பவர்கள் சொல்வதற்கும் மற்றவர்கள் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி இன்னும் மிக உயர்ந்த அனுபவங்கள் அடியேனுக்கு இன்னும் வாய்க்கப்பெறவில்லை. அதனால் அனுபவத்தால் உணர்த்தும் தக்க ஆசிரியரிடத்து இந்த பாடங்களை எல்லாம் கேட்டால் நமக்கு அனுபவம் விளையும். அந்த அனுபவத்தின் வாயிலாக நாம் சிவபரத்துவம், அதாவது சிவ பரம்பொருளுடைய பரமுக்தியை அடைவோம், சிவ சாயுச்சியம் அடைவோம் என்று கூறி இதுகாரும் சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த அனைத்து பெரியோர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி, இதுவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மறைஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி,
ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளைக் கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்கம்மா. அ ஒரு நாள் முழுக்க நாங்க கேட்ட வகுப்ப நீங்க 1 மணி நேரத்துல ரொம்ப அற்புதமா புரியிற மாரி சொல்லிட்டீங்க. நன்றி, நன்றி தேவர். எல்லாம் உங்கள மாதிரி அடியவர்களோட பழகுனது. அதனால கிடைத்த அனுபவஸ்தர்களோட இது பழகும்போது குறித்து தான் நமக்கு அன்பர்களுக்கு ஏதாவது அ அது அந்த அனுபவம் இன்னும் கிடைக்காமயே தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா உலகியல நோக்கி தான் ஓடிட்டு இல்ல இருக்கேன். இல்ல எப்போ நல்லா இந்த புரிஞ்சு அருள்நிலைக்கு ரொம்ப திரும்பணும். இல்ல உங்க உரை வந்து ரொம்ப அனுபவ உரையா தான் இருந்தது. நல்லா சிவ அந்த சிவா. வரலாறையே திரும்ப திரும்ப சிந்திக்காம, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத சிந்திச்சது இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு சிந்தனை. ஏன்னா இப்ப அவங்களுடைய குரு பூஜைன்னா அன்னைக்கு தன்னைக்கு அவங்களுடைய வரலாற தான் நம்ம சிந்திக்கிறோம். ஏன்னா எங்க ஐயா ஆமா. அடிக்கடி சொல்வாங்க, குரு பூஜை அப்டின்னா, அவங்களுக்கு வந்து பால் ஊத்தி, தயிர் ஊத்தி, மஞ்சள் பொடி போட்டாச்சா, பொடி போட்டாச்சான்னு பார்த்து அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுவது குரு பூஜை ஆகாது. அவர்கள் ம். சொன்ன நெறியில நாம நிற்பதே அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி. அதுதான் பூசை அப்டின்னு சொல்வாங்க. அதுபோல இன்னைக்கு முக்கியமா எத மட்டும் நீங்க சொல்லணுமோ, எத நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணுமோ, அத ரொம்ப அற்புதமா, ரொம்ப புரியும்படி, இது எந்த அளவுக்கு இது புரியும்னு தெரியல. ஏன்னா சித்தாந்த அறிவு இருக்கிறவங்களுக்கு இது உடனே புரிஞ்சிருக்கும். இல்லாதவங்க திரும்ப திரும்ப இத கேட்கும்போது நமக்கு என்ன சொல்ல வராங்கங்கிறது நல்லா புரியும். அது எல்லாம் இதுல என்ன முக்கியமா சொல்றாரு அப்டின்னா, நம்ம திருமறை பாடுதல கூட நமக்கு சரியையில தான் வைக்கிறாரு. ஆனா, ஆமா. அந்த ஞான நூல்களை ஆராய்ச்சி செய்வத தான் அந்த ஞானத்துல வைக்கிறார். அதுதான் நமக்கு அந்த சாயுச்ய நிலையை குடுக்குங்கிறத ரொம்ப அற்புதமா சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றி. அ அடியனுக்கு ரொம்ப அ என்ன சொல்றது, ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட கவனம் அப்படி இப்படி எதுவுமே போகாம, கட்டி போட்ட மாரி ரொம்ப கேட்கறதுக்கு பெரிய வாய்ப்பா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு குடுத்தீங்க. திருவடி வணங்குறேங்கம்மா. நன்றி. நன்றி, நன்றி தேவர். உங்களுடைய உரை. அன்பர்கள் யாராவது ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நீங்க கைய உயர்த்தலாம். வாங்க முனுசாமி ஐயா. அருமையான சொற்பொழிவு கேட்டேங்க. அது எங்களுக்கு வந்து புரிந்தும் புரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா, இன்னும் அதில நாங்க இறங்கலைங்க. சக்கர பந்தல்ல உட்காந்து என்னமோ அந்த 2 பேருமே நீங்க ரொம்ப சிறப்பா பேசக்கூடியவங்க. எங்களுக்கு வந்து அது இன்னும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறோங்க. அற்புதமா பேசுனாங்க. அம்மா ரொம்ப நாள் சென்று அவங்க பேசியிருக்கிறாங்க. கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க நெறைய பேசணுங்க. நாங்களும் நெறைய கேட்கணுங்க உங்களுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும். நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. ம். சித்திக்கு மிஞ்சிய நூல் இல்லன்னு சொல்றது, இன்னைக்கு அந்த எந்த பாயிண்ட் எல்லாம் அந்த சித்திக்கு மிஞ்சிய நூல் இல்லன்னு சொல்றதுக்கு ஆதாரணமா சொல்லணுமோ, அத்தன ப கருத்துக்களையும் ரொம்ப முத்தாய்ப்பா சொல்லியிருக்கீங்கம்மா இன்னைக்கு. சிவ சிவா. வேற யாராவது சொல்றீங்களா? கருத்து சொல்றதுன்னா பேசலாம். அது கொஞ்சம் சித்தாந்தம் ஏற்கனவே படிச்சவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும். அ ஆரம்ப நிலையில இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தான் புரியும். நம்மளுடைய அந்த நிலைமைய கொஞ்சம் உயர்த்திக்கணும். அவ்வளதான். நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இதுகாரும் கேட்டுக்கொண்டிருந்தது, சிவனடியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம், இன்று அருணந்தி சிவாச்சாரியாருடைய அந்த குரு பூசையை முன்னிட்டு, இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக அருணந்தி சிவாச்சாரியாருடைய வரலாறும், அவருடைய நூலில், அதாவது சித்தியார் என்ற நூலில் முத்தாய்ப்பாக இருந்த கருத்துக்களை அ அம்மையார் அவர்கள் அற்புதமாக நமக்கு எடுத்து இயம்பினார். அம்மையாருடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றி.